நான் இப்பொழுது தொடர்ச்சியாக நமது ஞான பிரபஞ்ச புக்கிலிருந்து லோக்சம் பிரம்பா புத்தகத்திலிருந்து அவர் எழுதிய ஞான திறவுகோல் புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர விரும்புகிறேன். அதாவது அவரு மாஸ்டர் இது நம்ம லோக்சம் பிரம்பா எழுதிய அவர் ஒரு திபெத்திய ஆன்மீக சான்றோர். அவர் நிறைய ஆன்மீக நூல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அது நம்ம மனிதர்களை விழிப்புணர்வை நோக்கி இட்டு செல்லும் அற்புத படைப்பான புத்தகங்கள். நம்ம எல்லாரும் எளிமையா புரிந்து கொள்ளும்படி அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதாவது மக்கள் தங்கள் ஆன்மாவின் இயல்பை புரிந்து கொள்ளவும், மனவியல் திறன்களை வளர்த்து கொள்ளவும் மற்றும் உயர் நிலையுடன் இணைத்துக் கொள்ளவும் லோக்சம் பிரம்பா வழிகாட்டுகிறார். யூ ஃபார் எவர் என்ற புக்கில் இருந்து வழிகாட்டுறார். இந்த புத்தகம் யூ ஃபார் எவர் மறுஜென்மம், சூட்ச்ம பயணம், ஆஸ்ட்ரல் டிராவல், ஆன்மீக விஞ்ஞானம், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸு, பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள், யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவல் லாஸ், இந்த மாதிரி அடுத்தது ஆகியவற்றுக்கான ஆரம்ப வழிகாட்டியாகவும் நம்மளை உணர்வதற்கும் நம்மை உணர்ந்து ஒரு உயர் வாழ்வு பெற இந்த யூ ஃபார் எவர் புக் நல்ல ஒரு உதவியா இருக்கிறது. அதுல லோக்சம் பிரம்பா ஆத்தர் குறிப்பிட்டுள்ள ஒரு முக்கிய ஒரு 10 குறிப்புகளை நான் சொல்றேங்க. நம்பர் 1, நீங்கள் ஒரு ஆன்மா. அதாவது அவர் சொல்றது, முதலில் நாம் அனைவரும் ஒரு உடலுடன் கூடிய ஆன்மா அல்ல, நாம் ஒரு உடலை தற்காலிகமாக அணிந்துள்ள ஆன்மாவாகுவோம் என்று சொல்லியுள்ளார். இரண்டாவதாக, வாழ்க்கை என்பது ஆன்மாவிற்கான பள்ளிக்கூடம். அவர் சொல்வது, பூமி என்பது பயிற்சி கூடமாகும். இங்கு இன்பம் துன்பம் ஆகிய ஒவ்வொரு அனுபவமும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கின்றது. இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும் லைஃப்ல. அடுத்தது, மூன்றாவதாக அவர் சொல்றதுங்க, நம் அனைவருக்கும் மனத்திறன்கள் உள்ளன. அதாவது அவர் சொல்றது, மனிதர்களாகிய நம்ம அனைவருக்கும் இயல்பான கண்களினால் பார்க்க முடியாதவற்றை பார்க்கும் திறன், டெலிபதி மற்றும் உள்ளுணர்வு போன்றவைகள் நம் அனைவருக்கும் இயற்கையாகவே இருக்கும் சக்திகளாகும். எல்லா மனிதருக்கும் இருக்குங்க, ஆண் பெண் அனைத்து பலருக்கும். இந்த இயற்கையான சக்திகளை பயிற்சிகளால் நாம் வளர்த்து கொள்ளலாம். நான்காவதாக அவர் சொல்வது தியானம். தியானம் என்பது நம் அகத்திற்குள் நுழைவதற்கான ஒரு வாயிலாகும். அதான் இன்னர் இன்ஜினியரிங் சயின்ஸ் சொல்றாங்க. தினசரி தியானம் செய்வதன் மூலம் உயர்ந்த விழிப்புணர்வுகள், என்லைட்மெண்ட், ஹையர் என்லைட்மெண்ட், அவேர்னஸ், கடந்த ஜென்ம நினைவுகள் மற்றும் உள்ளார்ந்த அமைதியையும் அடையலாம். சோ தியானம் என்பது நாம் அகத்திற்குள் நுழைவதற்கான ஒரு வாயிலாகும். தினசரி தியானம் செய்வதன் மூலம் உயர்ந்த விழிப்புணர்வுகள், கடந்த ஜென்ம நினைவுகள் மற்றும் உள்ளார்ந்த அமைதியையும் அடையலாம். ஐந்தாவது, சூட்ச்ம பயணம், ஆஸ்ட்ரல் டிராவல். அவர் சொல்வது, சூட்ச்ம பயணம் என்பது உண்மையானது மற்றும் ஒரு அனுபவ பாடமாகும். நாம் இரவு தூங்கும் போது சூட்ச்ம உடல் பௌதீக உடலை விட்டு பிரிந்து சூட்ச்ம பயணம் மேற்கொள்ளுகிறது. நாம் விழிப்பற்ற நிலையில் அதை கனவுகளாக காண்கிறோம். ஆனால் அதனை விழிப்புடன் செய்வதே ஞானத்துடன் கூடிய சூட்ச்ம பயணமாகும். ஆறாவது, ஆரா, ஒளிவட்டம், ஆரா, AURA, ஆரா. நம்முடைய ஆரா ஒளிவட்டம் நம் உள்நிலையான அகத்தை பிரதிபலிக்கின்றது. இது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்குங்க. நம் பௌதீக உடலை சுற்றி உள்ள ஆரா ஒளிவட்டம் என்பது ஒரு ஆற்றல் வளையம் ஆகும். இது நம் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நம் உடல் நலத்தை பிரதிபலிக்கிறது. நம் ஆராவை நாம் பயிற்சி, தூய்மை மற்றும் நல்ல வாழ்க்கை நடைமுறை மூலமாக வலுப்படுத்த முடியும். We can strengthen our aura by practice, by தியான practice. ஏழாவதாக அவர் சொல்றது, மூன்றாம் கண் என்பது ஒரு ஆன்மீக உடற்கூறு, தேடைன்னு சொல்றாங்க. தியானத்தினால வரக்கூடிய தேடை. பீனியல் சுரப்பி எனப்படும் மூன்றாவது கண் புலப்படாத உலகங்களை உணர உதவும் ஒரு ஆன்மீக கண் போன்றதாகும். இந்த ஆன்மீக கண்ணானது ஆன்மீக பயிற்சியின் மூலமாக விழிப்படைந்து மெருகேறுகிறது. எட்டாவது பாயிண்ட், மறுஜென்மம்,
என்பது ஒரு முற்றிலுமான உண்மை. அடுத்த பிறவி என்பது ஒரு முற்றிலுமான உண்மை. நாம் இந்த உலகில் பல பிறவிகளை எடுத்து வருகிறோம். ஒவ்வொரு பிறவியும் நாம் நம் பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் கர்மாக்களை சமன் செய்வதற்காகவும் மற்றும் இறுதியில் உயர் ஆன்மாக்களாக உயர்வதற்கே ஆகும். ஒவ்வொரு பிறவியும் முக்கியமானதுதான். ஸோ அது ஒரு லெவல்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த தியானத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அடுத்தது நம்பர் 9, விலங்குகளுக்கும் ஆன்மா உண்டு. விலங்குகள் உட்பட அனைத்து உயிர்களையும் உரிய மரியாதையுடன் அணுக வேண்டும். ஸோ விலங்குகள் உட்பட அனைத்து உயிர்களையும் உரிய மரியாதையுடன் அணுக வேண்டும். You have to give respect to all human beings, all animals, all living things. ஏனென்றால் அவைகளும் அவற்றிற்கான ஆன்மீக பயணத்தில் உள்ளன. அதுதான் ட்ரீ ஹேக் பண்ணணும் என்றெல்லாம் சொல்றாங்க. நம்பர் 10, இப்போதே விழித்தெழலாம். நாம் ஒரு முனிவராகவோ அல்லது யோகியாகவோ வேண்டியதில்லை. விழிப்புணர்வுடனும் முயற்சியுடன் கூடிய பயிற்சியுடன் நம்மை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இப்போதே ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு 10 பாயிண்ட் தியான பிரபஞ்சத்துல ராஜபாளையத்திலிருந்து மாஸ்டர் திருமதி ஜெயந்தி முத்து சொல்லியிருக்காங்க. அதை நான் இப்போ உங்ககிட்ட படித்தேன். இந்த லோக்சம்ரபார் புக் ரொம்ப நல்ல புக்கு. அது யூஃபார் அவர்ல நமது மாஸ்டர் திருமதி பிரேமா மேடமும் பேசியிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு 10 நிமிடம் துளசி தளம் நமது பிரம்மரிஷி பத்திரிஜி ஐயா அவர்கள் எழுதிய துளசி தளத்திலிருந்து ஒரு ஆன்மீக கருத்துக்களை நான் ஷேர் பண்றேங்க. இப்ப கூட நம்ம ஸ்ரீனிச்சா மேடம் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல கொஞ்சம் ரிப்பீட் ஆகும். ஸோ தமோ ரஜோ சாத்விக குணம். ஸோ ஒன்று திருப்பி கேட்டால் நம்ம மனசுல பதியும். அதனாலதான் நான் இந்த கருத்துக்களை சொல்றாங்க. ஸோ தமோ ரஜோ சாத்விக குணம். குணம் என்றால் உள்நிலை, கர்மா என்றால் வெளி செயல்கள். குணம் என்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். உள்நிலை. கர்மா என்பது நம்ம செய்யற ஆக்ஷன்ஸ். ஸோ நம் குணங்களை சார்ந்துதான் நம் செயல்கள் இருக்கும். செயல்களால் மட்டுமே குணங்கள் மாறும். இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்றாக பிணைந்திருக்கும். மனிதர்களின் உள்நிலையை பொறுத்து மனித குணங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. ஸோ ஒவ்வொருத்தருடைய உள் குணங்களை பொறுத்து ஜென்ரலைஸ் பண்ணி மனிதர் குணங்களை 5 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. ஜென்ரலைஸ் பண்ணி தமோகுணம் நம்பர் 1 தமோகுணம், நம்பர் 2 ரஜோகுணம், நம்பர் 3 சாத்வீக குணம், நம்பர் 4 சுத்த சாத்வீக குணம், நம்பர் 5 நிர்குணம். இதை சின்னதா பார்ப்போம் சிம்பிளா. தமோகுணம் என்றால் தமோகுணத்தை சார்ந்தவர்கள் உடலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதற்கு உதாரணம் கும்பகர்ணன். ஸோ இவர்களுக்கு சாப்பிடவும் தூங்கவும் மட்டுமே தெரியும். இவர்கள் ஆபத்து வந்தால் தவிப்பார்கள். ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொல்றாங்க, குறிப்பிட்டு யாரும் சொல்லல, ஜென்ரலைஸ். நம்பர் 2 ரஜோகுணம். ரஜோகுணத்திற்கு உதாரணம் ராவணன். ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவங்க டிக்டேட்டிங்கா இருப்பாங்க. ராவணன் ரஜோகுணத்தை சார்ந்தவர்கள். புகழுக்கு ஆசைப்படுவார்கள். அளவுக்கு மீறிய சுகங்களை எதிர்கொள்வார்கள். தன் நலனுக்காக இவர்கள் அதர்மத்தை, தீய செயல்களை செய்ய துணிவார்கள். அடுத்ததாக நம்பர் 3 சாத்வீக குணம். சாத்வீக குணத்திற்கு உதாரணம் விபீஷணன். இந்த குணத்தை சார்ந்தவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாவார்கள். இவர்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் ஞானத்தை தேடுபவர்களாக இருப்பார்கள். நம்பர் 4 சுத்த சாத்விக குணம். சுத்த சாத்விக குணம் உள்ளவர்கள் நிர்குணத்தை, மோட்ச சாம்ராஜ்யத்தை பரிபாலிப்பார்கள். அடுத்ததாக கடைசியாக 5 நிர்குணம். பக்குவமடைந்த பட்டாம்பூச்சிகள் போல மோட்சமடைந்த மனிதர்கள். ஸ்ரீ ராமச்சந்திரனை போல் ஞானியாகவும் சித்தராகவும் தோன்றுவார்கள். ஸோ இதுதான் இந்த 5 குணத்தை பத்தி சொல்லியிருக்காரு பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள். நம் லட்சியம் உடனடியாக சுத்த சாத்விகனாகவும் நிர்குணத்தை அடைந்தவனாகவும் ஆக வேண்டும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஞானி ஆகணும், சித்தராகணும். இதெல்லாம் தியானத்துல மேற்கொண்டா ஆகலாம். அடுத்தது 4 யோகங்களை பத்தி கூறுறாரு பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள். நம்பர் 1 பக்தி யோகம், நம்பர் 2 கர்ம யோகம், நம்பர் 3 ஞான யோகம், நம்பர் 4 தியான யோகம். இதை பத்தி சுருக்கமா சொல்றாங்க.
ஸோ ஒவ்வொரு ஜீவனும் தன் பரிணாம வளர்ச்சியில் அனைத்து நிலைகளையும் கட்டாயம் கடக்க வேண்டும். பக்தி யோகத்தால் தமோகுணம் அழியும், கர்மயோகத்தால் ரஜோகுணம் அழியும், ஞான யோகத்தால் சாத்விக குணம் மேலோங்கும். சாத்விக குணம் என்பது புத்திசாலித்தனம், ஞானத்தை தேடுபவர்களாக இருப்பார்கள். ஸோ அது இருந்தா நம்ம ஞான யோகத்தால் சாத்விக குணம் மேலோங்கும். அடுத்ததாக தியான யோகத்தால் சாத்விக குணம் உள்ளவர் படிப்படியாக நிர்குணவனாக மாறுகிறார். ஸோ அதனால் தியானத்தை மேற்கொள்ளணும். கடைசியில் இவங்க சொல்றது தியானத்தை மேற்கொள்ளணும், அதனால மேன்மை அடைவோம் என்று சொல்லுகிறார். அடுத்தது பக்தி யோகம் என்பது அடிப்படை மாணவர்களுக்கு மட்டுமே. ஆன்ம ரீதியாக சிசு மற்றும் பாலான்மா நிலையில் உள்ளவர்களுக்கே பக்தி யோகம். கர்மயோகம் என்பது நடுநிலை மாணவர்களுக்கு மட்டுமே. ஞான யோகம் என்பது ஆன்ம ரீதியாக பதின்பருவம் மற்றும் இளம் பருவ நிலையில் இருப்பவர்களுக்கே. ஸோ ஞான யோகத்திற்கு பிறகு ஆன்மாவின் முதுமை நிலையான தியான யோகத்தை கடைபிடிப்போம். தியான யோகம்தான் கடைசி அத்தியாயம். ஸோ அவர் சொல்வது, பிரம்மரிஷி பிதாமக டாக்டர் பத்ரிஜி சொல்வது, தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. ஸோ அடுத்ததாக பக்தி யோகம். யோகம் என்றால் ஏதோ ஒன்றில் பயிற்சி, உண்மையில் பக்தி யோகம் என்பது கிடையவே கிடையாது என்று சொல்கிறார். பக்தி என்பது பயிற்சி செய்வதல்ல அல்ல. பக்தி என்றால் அது ஒரு சித்த நிலை. கர்மயோகம் உள்ளது, ஞான யோகம் உள்ளது, ராஜயோகம் உள்ளது. ஆனால் பக்தி யோகம் இல்லை. ஞான யோகத்தை பயிற்சி செய்ய வேண்டும், ராஜயோகத்தை பயிற்சி செய்ய வேண்டும். பக்குவமான ஞானியான பின் அந்த சித்த புருஷரின் சகஜ மனநிலையே பக்தி. பக்தி என்பது ஆன்ம பரிணாம வளர்ச்சியில் இறுதியாக வரும் உண்மை நிலை. அந்த நிலையில் நான், எனது என்பது இருக்காது. பக்தி என்றால் அனைத்திலும் நம்மை நாம் காணும் நிலை, நமக்குள் அனைத்தையும் பார்க்கும் நிலை. நான், எனது என்ற பாவனைகள் சூன்யமான நிலை. ஸோ யோக சாதனை ஆரம்பிக்கும் முன் இருப்பது மூடபக்தி, யோக சாதனை பூரணமான பின் இருப்பது சத்திய பக்தி. அடுத்ததாக இதெல்லாம் நமது பிரம்மரிஷி பிதாமக டாக்டர் பத்ரிஜி ஐயா எழுதின துளசிதளம் புத்தகத்திலேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததாக மாயா. மாயா என்ற வார்த்தைக்கு ஒரு சூத்திரம் உள்ளது. அவர் சொல்வது, யா என்றால் எது, மா என்றால் இல்லாதது, சா என்றால் அது. எது இல்லாததோ அது மாயை. அதாவது எது உண்மையில் இல்லையோ, எவற்றிற்கு எவ்வித சாஸ்வதமும் இல்லையோ அதுதான் மாயை. இவ்வுலகில் 2 விஷயங்கள் மாயை என்று கூறப்படுகின்றன. மரணத்தை பற்றிய பாவனை, நான் வேறு நீ வேறு என்கின்ற எண்ணம். உண்மை என்னவென்றால் மரணம் என்பது எங்குமே கிடையாது. இருப்பதெல்லாம் ஆதி அந்தம் இல்லாத பரிணாம வளர்ச்சி மட்டுமே. மரணம் இல்லை என்ற புரிதலை அடைந்தவர் மாயையை ஜெயித்து விட்டார் என்று பொருளாகும். இதேபோல் அகம் பிரம்மாஸ்மி தத் வமசி, அதாவது நீயும் அதேதான், நானும் அதே பிரம்மஸ்வரூபம் மட்டுமே என்று மமாத்மா சர்வபூத்தாத்மா என்று தெரிந்து கொண்டவரே மாயையிலிருந்து வெளிவந்து விட்டார் என்று பொருளாகும். ஸோ நாம் இந்த பௌதிக உடலை பார்த்து, இந்த உடல் நான் என்கின்ற பிரம்மை எவரிடம் உள்ளதோ அவர் மாயையில் சிக்கிக்கொண்டு அவதிப்படுபவராவார். ஸோ ஆன்ம ஞானம் என்பது நான் இந்த உடல் அல்ல என்று அறிந்து கொண்டவர் மாயையில் சிக்கிக்கொள்ள மாட்டார், தன்னுடைய சுயஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வார். ஸோ தியானம் செய்தால் இந்த மாதிரி பிரம்மைகள் எல்லாம் நீங்கிவிடும். தியானம் செய்தால் மட்டுமே நாம், அதாவது பத்ரிஜி அவர் சொல்வது, மாயையில் தியானம் செய்தால் மாயையிலிருந்து நாம் வெளிப்படுவோம் என்று கூறுகிறார். அடுத்ததாக அவர் பத்ரிஜி ஐயா கூறுவது, இடைவெளி கொடுத்து உழைக்க வேண்டும். ஸோ கடின உழைப்பு என்பது மிகவும் தேவையானது எல்லோருக்கும். உழைப்பினால் மட்டுமே காரியங்களை சாதிக்க முடியும். படிப்பு மற்றும் கலைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள உழைப்பு அவசியம் தேவைப்படும். ஆனால் ஓய்வு எடுக்காமல் உழைக்கக்கூடாது. எப்பொழுதும் கடின உழைப்புக்கிடையே ஓய்வு எடுப்பது சரியானதாகும். அப்பதான் நம்ம எனர்ஜி இன்னும் கூடுதலாகும். நமது
டாக்டர் ரங்கநாதன் சார் சொல்லுவாரு, நம்மலாம் எனர்ஜி பால்ஸு, சக்தி பந்துகள். ஸோ அந்த எனர்ஜியை வந்து நம்ம சேமிக்க கற்றுக்கணும். ஸோ கண்டினியூஸாக வேலை செஞ்சால் கூட சம் ரெஸ்ட் இருக்கணும் நமக்கு. ஸோ ஓய்வில்லாமல் தொடர்ந்து உழைப்பது என்பது தவறானதாகும். ஓய்வில்லா உழைப்பு என்பதற்கு பொருள் அளவில்லா மோகம் ஆகும். அளவுக்கு மீறிய மோகம் முதலுக்கு மோசமாகும். ஸோ உழைப்பு என்பது எப்பொழுதும் ஓய்வெடுத்து மட்டுமே செய்ய வேண்டிய விஷயமாகும். அடுத்ததாக சொல்வது நமது பிதமகா டாக்டர் பத்திரிச்சி சொல்வது, உணவு மற்றும் நடைமுறைகள். தேகம் என்பது, அதாவது உடல் என்பது வேறு, தேகி அதாவது ஆன்மா என்பது வேறு. ரொட்டி, அன்னம், தண்ணீர் இவையெல்லாம் தேகத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள். ஸோ உலக அறிவு 5 ஞானேந்திரியங்களின் மூலமாக சைத்தன்யத்தை அடைந்து ஆன்மாவை ஊக்குவிக்கும். நமக்கு, அதாவது தேகிக்கு அது ஆகாரமாகும். 5 கர்மேந்திரியங்களால் நாம் செய்யும் செயல்களே நமது நடைமுறைகள் ஆகும். உதாரணமாக, நமது பேச்சு மற்றவர்களுக்கு அவர்களின் காதுகள் மூலமாக உணவாக மாறுகிறது. இப்போ நான் சொல்றது வந்து உங்க காதுக்கு வந்து உணவா மாறும். நமது செயல்கள் மற்றவர்களுக்கு அவர்களின் கண்களின் மூலமாக உணவாக மாறுகிறது. நான் செய்யற ஆக்ஷன்ஸ் வந்து உங்க கண்களின் மூலமாக அது உணவாக மாறும். ஸோ நமது செயல்கள் மற்றவர்களுக்கு உணவாக மாறுகிறது, மற்றவர்களின் செயல் நமக்கு உணவாக மாறுகிறது. ஸோ உணவு மற்றும் நடைமுறைகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட விஷயங்களை கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. கெட்டது என்றால் தேவையில்லாதது என்று பொருள். அன்னெசரி, தேவையில்லாதது, அதுதான் வந்து கெட்டது. அதேபோல் நாம் நடைமுறைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது. 2 நபர்களுக்குள் தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஸோ தெரியாத விஷயங்களை பற்றி தெரிந்தவர் போல் பேசக்கூடாது. இதைதான் காந்திஜியின் 3 குரங்களின் நீதி சூத்திரம் கூறுகிறது. உணவு மற்றும் நடைமுறைகளில் கவனமாக இருப்பது என்றால் தேவையற்ற காட்சிகளை பார்க்கக்கூடாது, தேவையற்ற பேச்சுகளை பேசக்கூடாது, தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடாது. இதை வந்து நமது பிரம்ம ரிஷி பிரதமர் டாக்டர் பத்திரிஜயா அவர்கள் அழகாக கூறியுள்ளார். அடுத்ததாக இன்னொரு கருத்து, தத்தாத்திரேயர் முனி என்றால் மௌனி என பொருளாகும். அதாவது எவர் பேசாமல் இருக்கிறாரோ அவர்தான் மௌனி, முனி ஆவார். மகாமுனி என்றால் சித்த விருத்தி அற்ற நிலையில் இருப்பவர் என்று பொருள். +3 = அத்ரி, 3 வித குணங்களை கடந்தவர். எவர் ஒரு அத்ரி ஆகவில்லையோ அவர் 3 குணங்களில் சிக்கி தடுமாற்றத்துடன் வாழ்வார். தன்னை விட அதிகம் பலம் கொண்டவனிடம் கல்வி, அழகு, அதிகாரம், பதவி மற்றும் பழக்க வழக்கத்தில் தன்னை விட உயர்ந்தவரிடம் துவேஷம், வெறுப்பு, பொறாமை கொள்வது இயல்பானது. ஆனால் சில நேரங்களில் 3 குணங்களையும் ஜெயித்து ஆன்ம ரீதியாக இருந்தும் கூட மற்றவர்களின் மேல் பொறாமையுடன் இருக்கலாம். ஸோ அவர் சொல்றது உதாரணத்துக்கு சொல்லும்போது, விஸ்வாமித்திரர் ராஜ ரிஷி ஆவார், வசிஷ்டர் பிரம்ம ரிஷி ஆவார். அவர் போல் தானும் பிரம்ம ரிஷியாக வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரர் கடும் தவம் செய்தார். ஸோ மனிதனிடம் இறுதியில் ஆன்மீக பொறாமை கூட இருக்கக்கூடாது, எந்தவித பொறாமையும் இருக்கக்கூடாது. அசூயை இல்லாத நிலையே அனுசூயா நிலை. அதாவது அத்ரி என்பவர் மகாமுனியாக இருந்தாலும் அனுசூயாவுடன் சேர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுது அனைத்தும் நம் வம்சமாகும், அனைத்து சித்திகளும் வசமாகும். இவ்வித 8 சித்திகளை அடைந்தோம் என்றால் அதுதான் தத்தாத்திரேய நிலை என்று கருதப்படும். இதேபோல் ஜீசஸ் கூறியுள்ளார், கடவுளின் ராஜ்யத்தில் நுழைந்து சத்தியம் மற்றும் தர்மத்தின் நிலையில் இரு. ஜீசஸ் கூறுவது, கடவுளின் ராஜ்யத்தில் நுழைந்து சத்தியம் மற்றும் தர்மத்தின் நிலையில் இரு. அப்பொழுது உன்னிடத்தில் எல்லாம் வந்தடையும், நமக்கு எல்லா செல்வமும் வரும். அப்ப கடவுளின் ராஜ்யத்திற்குள் நுழைவதென்றால் நாம் அத்ரி மகாமுனி போல் ஆக வேண்டும். ஸோ சத்தியத்தில் தர்மத்தில் இருப்பது என்றால் அனுசூயாவுடன் சம்சாரம் செய்வது. அப்போதுதான் நம்மிடத்தில் எல்லாம் வந்துடையும். ஸோ 3 குணங்களையும் கடந்து முழுமையாக நிர்குணையாக மாறி பொறாமையை தவிர்த்த அனுசூயா நிலையில் நிலைத்தவருக்கு சர்வ சித்திகள் பெற்று தத்தாத்திரேய நிலை
கிடைக்க பெறும் என்று சொல்கிறார். கடைசியாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட், ஏழுமலையான், அதை பத்தி நான் சொல்றேன். வெங்கடேஸ்வர சுவாமியை தான் ஏழுமலையான் என்று அழைப்பார்கள். 7 மலைகளை கடந்து செல்ல வேண்டும். அதனால் அவரை ஏழுமலையான் என்று மக்கள் பொதுவாக நினைக்கிறார்கள். ஆனால் 7 மலை என்பது 7 உடல்கள் மற்றும் 7 சக்கரங்களை குறிக்கிறது. இது நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயாவின் கருத்து. 7 மலை என்பது 7 உடல்கள் மற்றும் 7 சக்கரங்களை குறிக்கிறது. தனது 7 சக்கரங்களையும் முழுமையாக இயக்க செய்து தன் 7 உடல்களையும் முழுமையாக இயக்கியவரே ஏழுமலையான் என கூறப்படுவார். ஸோ ஒவ்வொரு குருமார்களும் ஏழுமலையான் தான். ஒவ்வொரு தியானையும் கடைசியில் ஏழுமலையானதாகத்தான் ஆக வேண்டும். ஸோ வெங்கடேச பெருமாள் சுவாமிகள் 1500 வருடங்களாக யோக நிலையில் திருமலையில் இப்பொழுதும் பௌத்திக உடலுடன் நமக்கு வழிகாட்டியாக இருந்து ஆனந்த நிலையை அளிக்கிறார். அவர் ஒரு மகாயோகி. இவ்வாறாக ஏழுமலையான பற்றி நமது பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்கள் துளசிதளம் புத்தகத்தில் கூறியுள்ளார். ஸோ மாஸ்டர்ஸ், நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்கை வந்து இத்துடன் நிறைவேற்றிருக்கிறேன். நமது இன்ட்ராக்ஷன் செக்ஷனை மாலையோ இல்லை நாளையோ தொடர்ச்சி வச்சுக்கலாம், நேரத்தின் அருமை கருதி.